Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மசாலா எக் டோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி அண்ட் ரொம்ப சூப்பரான ஒரு மவுத் வாட்டரிங் ரெசிபி தான். இது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீட்டுக்கு வராங்க இல்லை ஒரு பார்ட்டி அப்படின்னா ஒரு ஸ்டார்டர் மாதிரி நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது அண்ட் பயங்கர டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் செஞ்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. கீழே கொஞ்சமாக தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு மேலே அந்த இட்லி பிளேட்டை வச்சிடலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு முட்டையும் உடச்சி ஊற்றிடலாம். நம்ம முட்டைக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒவ்வொரு பிஞ்ச் அளவுக்கு. இது அப்படியே நம்ம சர்வ் பண்ண போகிறோம், குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக பெப்பர் மட்டும் போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இதை மூடி வச்சு ஒரு 5 to 7 minutes அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வேக விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பீல் ஆஃப் பண்ணிக்கலாம். தொட்டு பாருங்கள், மேலே லைட்டாக தொடும் போது வெந்திருக்கணும். அதாவது டச் பண்ணும்போது இந்த இட்லியில் இருக்குள்ள ஒட்டாமல் வரும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து ஒரு கத்தியை வச்சு நம்ம பீல் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே குழந்தைங்கள்ட்ட கொடுத்தா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படி இல்லை அந்த முட்டை வந்து நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் அது தோல் உரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஈஸியாக இருக்கும். இதே போல் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு நைஃப்பில் எடுக்க கஷ்டமாக இருக்குன்னா ஸ்பூனில் கூட நீங்கள் பீல் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்துடும். ஏன்னா நம்ம ஆயில் ப்ரஷ் பண்ணியிருக்கனால கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். இது அப்படியே நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது இன்னும் கொஞ்சம் ரிச் ஆக்கிறதுக்காக எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கொஞ்சம் ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் தாராளமாக ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வெடித்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பச்சை மிளகா கூட குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். இதில் ஹைலைட்டே வந்து நமக்கு இந்த ஆனியன் தான். ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆகணும், அது வரையும் நம்ம நல்லா வதக்கணும். ஆனியன் சீக்கிரம் வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு நான் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியான அளவில் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரையும் வதங்கட்டும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஆனியன் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இதுக்கு மேலே நம்ம மறுபடியும் எக்கை போட்டு டோஸ்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள் எல்லாமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலாலாம் சேர்த்த உடனேயும் நம்ம எக்கு பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம சேர்த்துடலாம். ஒன்றா எடுத்து போடுங்க. எல்லாத்தையும் போட்டிங்கன்னா உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரே செகண்டில் நீங்கள் பின்னால் திருப்பிடலாம். அந்த எல்லோ யோக் இருக்குல்ல, ஸோ அது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஸோ ஓப்பன் பாட்லேயே ஒரு 2 minutes வேக விட்டுருங்க ஸ்லோ ஃப்ளேமில். மசாலாலாம் எக்கில் இறங்குறதுக்காக தான் இந்த ப்ராசஸ். ஒரு 2 minutesக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுடலாம். இது ஒரு மூடி போட்டு ஒரு 2 to 3 minutes அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மூடி போட்டு வேக வச்சுருங்க. ஒரு 3 minutes கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பராக நம்மளோட எக் டோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணும்போது அந்த ஆனியனோட நம்ம எடுக்கணும். அந்த ஆனியன் நல்லா ரோஸ்ட்டாக இருக்கும். எக்கு வேகும் போது இன்னும் நல்லா ரோஸ்ட்டாக இருக்கும். அந்த ஆனியனோடு சேர்த்து சாப்பிடும் போது தான் அந்த எக் வந்து அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும். பாருங்கள், சூப்பரான ஒரு மசாலா எக் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனியன் பாருங்கள், நம்ம ஆயிலில் போட்டு பொரிக்க கூடாது, நல்லா வதக்கியிருக்கோம். சூப்பர் கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல வாசனையோடு இருக்குது. இப்போ நம்ம அந்த எக் இருக்கு இல்லையா, எக் இட்லி, அதை வந்து ஆனியன் கூட சேர்த்து சாப்பிடணும். ஃபோர்க்கில் குத்தி சாப்பிட வேண்டாம், அந்த ஆனியன் கூட சேர்த்து ஸ்பூன் எடுத்து சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த ஃப்ளேவர், இந்த டேஸ்ட்டை கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை உங்கள் ஃபீட்பேக்காக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபி அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யார் வந்தாலும் சரி செஞ்சு கொடுக்க மறக்காதீங்க. செம்மையான ஒரு ஸ்டார்டர் ரெசிபி ஒரு பார்ட்டிக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்மெல்லிங். தேங்க் யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் this video. Bye.